வணக்கம். நாம் ஏற்கனவே ஒரு தொடர்பாக மனமும் தியானமும் என்பதை பற்றி ஆரம்பித்தோம். அதனுடைய ஒரு அடிப்படையாக அதன் நோக்கம் என்ன, அது எப்படி செய்யப்பட வேண்டும், அதை செய்யும்போது என்ன பலனை நாம் முழுமையாக பெறுகிறோம் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு அதற்கு அடுத்தபடியாக இன்னும் ஆழத்திற்கு சென்று அந்த தியான நிலை என்பதை எப்படி படிப்படியாக அடைந்து முழுமையாக செயல் செய்து அதன் பயனை பெற முடியும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆக இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இருப்பதால் நன்றாக முதலிலிருந்தே கவனித்தது போல இதையும் கவனிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஆக மனதை பற்றி நாம் பார்க்கும்போது அது எங்கு இருக்கிறது என்று தெரியாமல் இருந்து கொண்டு நம்மை எண்ணத்தை எல்லாம் உருவாக்கி கொண்டு நம்மை செயல்பட வைப்பதே மனதுதான் என்று நாம் புரிந்து கொண்டோம். என்னையா மனசு நல்லா வச்சுக்கோயான்னு சொல்கிறோம், திட மனதை வைத்திருக்கிறோம், மனசை ஈவு இறக்க இல்லையா என்று சொல்லி எதை எடுத்தாலும் மனம் மனம் என்று சொல்கிறோம். அந்த மனத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு எக்ஸ்ரேவிலையோ அல்லது சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்றவற்றில் பார்த்தால் நமக்கு ஆகா நம் மனம் இப்படி இருக்கிறதா என்று நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் இருதயம் துடிக்கிறது, இசிஜி பார்க்கிறோம், நுரையீரல் பார்க்கிறோம், இதுபோல் பார்க்க முடியவில்லையே என்று இருந்தாலும் அதிலிருந்து தான் எண்ணங்கள் உருவாகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். என்றால் உன் மனதிலே ஏற்கனவே சில சம்ஸ்காரம் என்று சொல்லப்பட்ட சில பதிவுகளை நாம் பிறந்திலிருந்து பார்த்தவை, கேட்டவை, உணர்ந்தவை இவைகள் எல்லாம் அங்கு பதிவாக இருக்கும்போது நீ இன்றைக்கு ஒரு செயலை பார்க்கிறாய். அந்த செயலுக்கு எது செயலாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்வதற்கு ஏற்கனவே அங்கு பதிவானதோடு இது ஒப்புமை செய்து பார்க்கப்படுகிறது. அந்த ஒப்புமை தன்மைக்கு நோக்கி அங்கிருந்து ஒரு உத்தரவு, இதை இப்படி ஓடிவிடு அல்லது இதை செய் அல்லது செய்யாமல் இருந்து விடு என்று உத்தரவு வருவதற்கெல்லாம் காரணமே அந்த எண்ணங்கள், அந்த உணர்வு மாற்றம் என்பது உன் எண்ணத்தின் மாற்றமானது உணர்வு மாற்றமாக மாறுகிறது என்று பார்த்தோம். ஆக இப்படி பார்க்கும்போது மனதை, அது மட்டுமல்லாமல் மனது என்பதை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் ஆஃப் டூயல் நேச்சர் என்று பார்த்தோம். என்ன அது? கல் என்றால் கடினமானது, கடினமானதுதான். அதே போல ரோஜா என்றால் மெல்லியது, உணர்வு அருமையான மெதுவான உணர்வு உள்ளது, மெதுவாக இருக்கிறது, பஞ்சு போல் இருக்கிறது என்றால் ரோஜா என்பது குணம். அவை இப்படி ஒவ்வொன்றுக்கும் மரம் என்றால் எப்படி இருக்கிறது என்று அடிப்படையாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருப்பது போல மனம் என்பதற்கு மட்டும் இரண்டாக இருக்கிறது என்றால் ஆச்சரியமாக. ஒன்று அது பாருங்க எவ்வளவு வேறுபட்ட குணங்கள் என்று. அதே மனம்தான் உனக்கு உணர்வு உண்டாக்கி சந்தோஷம், மகிழ்ச்சி அத்தனையும் தருவதாக இருக்கிறது. அதே மனம்தான் ஒரு உணர்வை உண்டாக்கி துக்கம், சோகம் உண்டாக்குவதாக இருக்கிறது என்றால் உனக்கு சந்தோஷம் தருவதும் அதுதான், துயரம் தருவது அதுதான் என்றால் நாம் துயரத்தை விரும்பவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிகிறது. ஆக மனதை எப்படி சந்தோஷமாக வைத்திருந்து வாழ்நாள் முழுவதும் துயரமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீ மனதிலே பக்குவ நிலையை அடைய வேண்டும். மனதை பக்குவ நிலை, மனது என்பது செயல்படும் தன்மை கொண்டதாக இருந்தாலும் அதுக்கு பயிற்சி தேவை என்பதற்காக நாம் ஏற்கனவே சொன்ன கதை மீண்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். சாதாரண ஒரு சிறிய கதை என்றாலும் சரி, இவையெல்லாம் நாம் சொல்வதெல்லாம் பஞ்சிங் ஸ்டோரிஸ் என்று அந்த கதைகள் மூலமாக ஒரு அற்புதமான கருத்தை உன் உள் மனதிலே பதிய வைக்கப்படுகிறது என்பதுதான் அந்த தத்துவம். ஒரு ராஜா, மந்திரி, குரு எல்லாம் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது மந்திரி கொஞ்சம் சோகமாக காணப்படுகிறார். ராஜாவுக்கு ஒரே தளர்வு நிலை. என்ன மந்திரியாரே, தங்கள் முகத்திலே ஒரு வாடிய நிறம், வாடியது போல் தெரிகிறது. என்னுடைய மந்திரியாக நீங்கள் இப்படி வாடிய முகத்தோடு இருந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அதை நான் சரியாக கவனிக்கவில்லை என்று அந்த பழி என் மீது வரும். தங்களுக்கு என்ன தேவை, ஏன் இப்படி இருக்கிறது இருக்கும்போது சொல்வதற்கே சங்கடமா இருக்கிறது. அரசே, வீட்டிலே ஒரு எலி, சில எலிகள் இருந்து கொண்டு சதா தொந்தரவு பண்ணி கொண்டு எந்த பொருளையும் வைக்க முடியவில்லை, வேலை செய்ய முடியவில்லை, உணவு பதார்த்தம் இல்லாமல் எதையும் பேப்பர் வைத்திருந்தாலும் கிழித்து விடுகிறது, 10 எல்லாம் செய்யுது, எனக்கு தாங்க முடியவில்லை ஐயா என்று சொல்லும்போது இதை சொல்வதற்கு ஏனையா தயக்கம்? நம் வீட்டிலே ஒரு பெரிய பூனை அருமையான வளர்க்கப்பட்டு பெரிய உள்ள பூனை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமே. டேய் சேவாக வா என்று கூப்பிடுகிறார். நம் வீட்டு பூனை, நம் அரண்மனையில் இருக்க அந்த பூனையை கொண்டு போய் மந்திரி வீட்டிலே ஒரு 4 நாட்கள் விட்டு வாருங்கள். ராஜகுரு தடுக்கிறார். ராஜகுரு சொல்கிறார், அரசே கொஞ்சம் யோசித்து செய்யலாம், அவசரம் வேண்டாம், நம் பூனை செல்ல வேண்டாம் என்று சொல்லும்போது அவருக்கு ராஜாவுக்கு கோபம். மந்திரி என்றால் நம் மந்திரியா, அவரது கஷ்டம் நம்முடைய கஷ்டம், அவர் சரியாக செயல்பட முடியவில்லை என்றால் அதன் பலன் நமக்கு மக்களுக்கு தான் என்பதால் அதை கவனிக்க வேண்டும் உடனே என்று சொல்லிவிடுகிறார். சரி என்று போய் பூனை இருக்கிறது. ராஜா வீட்டு பூனையை கொண்டு அந்த ஹாலில் சேர்ல வைத்திருக்கிறார்கள். அது பூனை எவ்வளவு பெருசாக இருக்கும். ராஜா வீட்டு பூனை என்றால் நாய் மாதிரி நல்ல கவர்மெண்ட் உட்கார்ந்துட்டு இருக்கு.
அது எலி எல்லாம் பார்த்தோன்னே அப்படி பார்த்துட்டு எல்லாம் பதுங்கி விட்டது. ஆக ராட்சச பூனை போல ஒன்று வந்து விட்டது, நம் இன்னும் எந்த செயலும் வர முடியாது, செயல்பட்டால் நம் கதி அதே பதிதான் என்ற நினைப்பிலே எல்லா எலிகளும் பம்பிக் கொண்டிருக்கிறது. பூனை அப்படியே அப்படி உட்கார்ந்து திடீரென்று ஒரு எலி, சுண்டெலி, அந்த பூனையை பார்த்து அழகங்காட்டுன்னு சொல்லுவாங்க. அழகங்காட்டுன்னு ஏதோ செஞ்ச உடனே இது கோவப்படும் போல இருக்குது. ரெண்டாவது செஞ்சு கொஞ்சம் ஒரு அடி முன்னால் வந்து கோவம் பாய்ந்து போய்விட்டது. பாய்ந்து போய் அமுக்கினால் என்ன அவங்க அத்தனை பெரிய பூனை அந்த எலி அப்படி இருக்கலாம் தெரியாமல் நசுக்கி விடும் போல இருந்தது. அந்த பயத்திலே ஓடியது. இது போய் பிடிக்க முடியவில்லை. இரண்டாவது முறை அடுத்த பொந்திலிருந்து வந்த எலி அதே போல் செய்தது. அதையும் போய் பாய்ஞ்சது, பிடிக்க முடியவில்லை. எல்லா எலிகளுக்கும் தெரிந்து விட்டது, உருவம் தான் பெரிது, செயல் சிறிது, அதால் பிடிக்க முடியவில்லை. இன்னும் பழைய வாரி விளையாட ஆரம்பிச்சது, அழகாட்ட ஆரம்பிச்சது. இது அவன் உட்காந்துட்டு முடியல, என்ன செய்ய முடியும், ஓய்ஞ்சு போச்சு. அப்போ ஒரு வாரம் கழித்து மீட்டிங் நடக்கிறது. அரசு, மந்திரி, நம் குழு 3 பேர் இருக்கிறார்கள். அமைச்சர் அதே சோகத்தில் இருக்கும்போது, என்ன அமைச்சரே, ஒரு வாரம் இருந்தால் உன் வீட்டில் உள்ள எலிகளை எல்லாம் என் பூனை அப்படி பிடித்து துவம்சம் செய்திருக்குமே, நீ ஏன் இப்படி சோகத்தில் இருக்கிற சொல்வதற்கு தயக்கமாக இருக்கிறது அரசே, உங்கள் பூனையால் செயல்பட முடியவில்லை, எலிகள் வளையதை விட அதிகமாக ஆட ஆரம்பித்து விட்டது என்று சொல்லும்போது, அப்பொழுது ராஜகுரு குறுக்கிடுகிறார். இதற்குத்தான் அரசை நம் பூனை செல்ல வேண்டாம் என்று சொன்னேன், நீங்கள் அனுப்பினீர்கள். ஏனென்றால் நம் பூனைக்கு அது பூனையாக வளர்க்கப்படவில்லை, அதற்கு பசி என்பதே தெரியாது. பசிக்கு முன்னாலே பாலும் பழமும் சோறும் கொடுத்து வளர்த்தால் எலியை பிடித்துதான் வேட்டையாடித்தான் பிடித்து உணவை சாப்பிட வேண்டும் என்ற பழக்கமே இல்லாமல் போய்விட்டது. ட்ரைனிங் இல்லை. ஆக அதற்கு எந்த நேரத்தில் போய் நகத்தை நீட்ட வேண்டும், நகம்தான் முக்கியம் பூனைக்கு. அந்த நகத்தை எப்போது நீட்டினால் கவ்வி பிடிக்கும் என்பது தெரியாமல் இது பாயும் போது நகம் உள்ள இருக்கு, நகம் மட்டும் வெளியே வந்து பூனை எலி ஓடி போயிருது. ஆக அந்த பயிற்சி இல்லாத பூனையாக இருப்பதால் அதனால் செயல்பட முடியவில்லை என்று சொல்லும் போது, அதே ராஜகுரு அங்கே உள்ள சேவகனை கூப்பிட்டு, இங்க வாப்பான்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு. இந்த ஈட்டியோடு ஒருத்தர் நின்றவன் வருகிறான். உன் வீட்டில் பூனை இருக்கிறதா? சாமி இருக்கு சார். அதுவும் சாதாரண நோஞ்சா பூனை சார், அது என்ன சார் செய்யும்? அந்த பூனை மந்திரி வீட்டில் கொண்டு போய் விடச்சோம் என்று அந்த வீட்டிலே அந்த உடனே ராஜா உத்தரவு அல்லவா, உடனே அந்த பூனை கொண்டு போய் மந்திரி வீட்டில் விட்டாரு. அந்த பெரிய நாய் போல ராட்சச தன்மையோடு அமர்ந்த அந்த ஸ்டூல்ல சிறிய பூனை இருந்த உடனே எல்லா எலிகளுக்கும் அந்த பெரிய பூனையை நம்மளை ஒன்றும் செய்ய முடியல, இது என்ன செய்யுது, அழகம் கூட கட்ட வந்து விளையாட ஆரம்பிச்ச டபக் என்று பாய்ந்து பிடித்து ஒன்றொன்றாக தின்று விட்டது. 2 எலிகளை சாப்பிட்ட உடனே மற்ற எலியெல்லாம் பதுங்கி விட்டது, ஓடிவிட்டது பயந்து. ஆக பூனை மந்திரி வீட்டில் எலி உபத்திரம் முழுமையாக நீக்கப்பட்டு விட்டது. மந்திரி சொன்னார், ஐயா சரியாகிவிட்டது என்று. அப்பொழுதுதான் அந்த ராஜகுரு சொல்லுகிறார், நம் பூனையாக வளர்க்கப்படவில்லை, பசிக்கு முன்னே உணவை தந்து வேட்டையாடி எலியை பிடிக்க வேண்டும் என்ற அதனுடைய அடிப்படை குணத்தையே செயல்பட முடியாமல் செய்துவிட்டோம். ஆக அடிப்படை குணமாக இருந்தாலும் சரி, அது நன்றாக செயல்படுவதற்கு பயிற்சி தேவை என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னோம். எலியா இருந்தா கூட பூனையா இருந்தா கூட எலியை பிடிக்க முடியல இருக்கு அடிப்படை. ஆக நமக்கு இந்த மனதிலே அத்துணையும் உனக்கு சந்தோஷத்தை தருவதும் மனதுதான், துயரத்தை தருவதும் அதே மனதுதான் என்றால், துயரத்தை விரும்பாத நாம் மகிழ்ச்சியை விரும்புகிறோம் என்றால் நம் மனதை பக்குவப்படுத்த வேண்டும். எதை வைத்து பக்குவப்படுத்துவது? மனதை வைத்து தான் பக்குவப்படுத்துவேன். சார், நீங்க முல்லை முள்ளினால் எடுப்பது போல மனதை வைத்தே மனதை பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்றால், அதுதான் மனதை வைத்துத்தான் செய்ய வேண்டும் என்றால், அதற்குத்தான் நாம் அந்த தியானம் ஒரு நிலையை, ஒருமைப்பாட்டு நிலையை அடைவதற்கு நாம் சொல்கிறோம். வாய் மூலமாக பேசி, அதே போல உடல் மூலமாக செய்து, அல்லது மனசு மூலமாக செய்து, அந்த 3 நிலையை நாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்லப்பட்ட அந்த மானசம் என்று சொல்லப்பட்ட மனதின் தத்துவத்தை எப்படி அமைதிப்படுத்தி தியான நிலை செய்வதை பற்றி பார்த்தால், மனது முக்கியமாக வரும்போது அத்துணையும் பெற்றவர்களாக மாறுகிறோம் என்பது நமக்கு உண்மை என்பது. அடுத்து மனதிற்கு செல்வோம். ஆக மனதை வைத்து மனதை நாம் மாற்றம் செய்து அதற்கு பயிற்சி தர வேண்டும் என்றாலே அதற்கு தான் தியானம் என்று சொல்லப்பட்டதை நாம் முழுமையாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த தியானம் என்பதை ஆரம்பிப்பதற்கு அதற்கு அடித்தளமாக சில பயிற்சிகள் சொல்லப்படுகிறது என்றால், முதலாவதாக பயிற்சி என்றால் சமத்துவம். என்ன மாடரேஷன் என்று சொல்வது? சமத்துவம் என்றால் எதிலுமே அதிகமாக இல்லாமல் இருத்தல், குறைவாக இல்லாமல் இருப்பது, சமமாக இருத்தல். அது எதெல்லாம் சொல்ல நல்லா பார்த்துக்கோங்க. உழைப்பு, நாம் உழைத்தால் தான் சம்பாதிக்க முடியும், செயல்பட முடியும் என்றால், உழைப்பே செய்து கொண்டு உழைப்பு என்று உழைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது. அதே சமயத்திலே உழைப்பு தேவையில்லை, எனக்கு சம்பாத்தியம் வருகிறது என்று உழைப்பே இல்லாமலும் இருக்கக்கூடாது. சமமாக இருத்தல்.
நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உழைப்பு சமம். ஆக உழைத்துக் கொண்டே இருக்கும்போது ஓய்வு என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஓய்வு இல்லாமல் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ஓய்வாகவே இருந்து கொள்ளக்கூடாது. அதே போல் தூக்கம் என்பது தூங்கிக் கொண்டே இருக்கக்கூடாது, அல்லது தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் கேடு. இதற்கு அடுத்தபடியாக முக்கியமாக சொல்லப்படுவது உணவு பழக்கம். இதை தான் நம்ம ரொம்ப கட்டுப்பாடாக வச்சுக்கணும். அதாவது தின்னுட்டு இருக்கக்கூடாது, சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. பசி வந்தபோது புசித்தல், பசி இல்லாமல் இருக்கும்போது சாப்பிடாமல் இருக்கவும் இது மிக முக்கியமாக வச்சுக்கணும். சமத்துவமாக பிடிச்சதுன்னா அதிகமாக திங்கிறது இதெல்லாம் குறைச்சிட்டு சமத்துவமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கணும். இப்படி முக்கியமாக பார்க்கும்போது இவையெல்லாம் அந்த சமநிலையில் அதிகம் இல்லாமல் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக முக்கியமாக பார்க்கும்போது தியானம் செய்வதற்கு என்று சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதாவது வீட்டில் ஒரு பதற்றமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டு தியானம் பண்ணுகிறேன் என்றால் எப்படி பண்ண முடியும்? ஆக அதற்கு என்று ஒரு தனி அறை இல்லை என்றால், அல்லது தியான மண்டபமோ அல்லது இயற்கை காட்சிகளிலோ ஒரு இடத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றால், மனதளவில் எந்த தொந்தரவும் இல்லாமல் அந்த பார்ப்பதன் மூலமாகவோ கேட்பதன் மூலமாகவோ எந்த இடர்பாடு இல்லாத அமைதி நிலையில் ஒரு இடத்தை நீ தேர்ந்தெடுக்கிறீர்கள். அந்த இடம் என்றாலே தியானம் என்ற அளவுக்கு நீ அதே இடத்தில் சென்று தேர்க்கு. அதே போல நேரம், காலையில் ஒரு நாள் செய்து மத்தியானம் ஜாத்தியில் இருக்கக்கூடாது. காலையில் 7 மணி குளித்து விட்டு உட்கார்ந்து விட்டோம் என்றால் அதை நேரம், தியானிக்கு நேரம் என்று அந்த இடத்தில் சென்றாலே அந்த தியான நிலையை நீ உடனே பெற்றவனாக மாற வேண்டும் என்பதற்காக சூழ்நிலை முக்கியம், அதற்கடுத்து நேரம் என்பது முக்கியம் என்பதை பார்த்தீர்கள். அந்த இடம் ஒரு அமைதியான இடமாக இருக்க வேண்டும். இப்படி போகும்போது அந்த நேரம் என்பது முக்கியம். காலையில் அந்த கரெக்டாக டைம் வச்சு அந்த இடமும் அந்த சூழ்நிலை அதே போல நேரம் இவைகளை வைத்து நாம் என்ன முக்கியமாக பார்க்கும்போது தியானம் என்பது மனதை அமைதிப்படுத்தல் என்று வரும்போது ஒன்றொன்றாக வரும்போது ஒரு 3 விதமான படியில் நமக்கு மிக முக்கியமாக சொல்லப்படுவதை நாம் இப்போது சொல்லும்போது ஒன்றொன்றாக பார்ப்போம். அந்த தியானம் என்று சொல்லும்போது நாம் ஏற்கனவே பார்த்தது போல இடம் முக்கியமாக சூழ்நிலை, இடம், நேரத்தை வைத்துவிட்டு அந்த இடத்தில் செல்ல அமர்கிறோம் என்றால் நீ முதலாவதாக ஒரு அமைதி நிலையை அடைதல். அமைதி என்றால் உடலும் மனதிற்கும் அமைதி தருதல் என்பதை நீங்கள் முதல் எப்படி உடம்பு அமைதி செய்தல், ஐம்புலன்கள் சதா வேலை செய்து கொண்டே இருக்குது. நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் கண்கள் பார்க்கிறது, காதுகள் கேட்கிறது. இவைகள் எல்லாம் அமைதிப்படுத்த வேண்டும் என்றால் கண்களை பார்க்காதே, கண்கள் மூடிய நிலையிலே அமைதியாக என் கண்கள் மூடப்பட்டு விட்டது, கண்கள் ஒரே அமைதி, என் கண்ணில் எந்த காட்சியும் தெரியவில்லதால் மனதிலே முழுமையாக கண்கள் மூலமாக பெறும் அமைதியை நான் பெறுகிறேன் என்ற நிலையை வைத்துக் கொள்கிறாய். அதே போல ஒவ்வொரு இந்திரியங்களாக காதுகள், வாய், எல்லா உறுப்புகளும் வெளியிருந்து பார்வைக்கு செயல்படும் உறுப்புகள், நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் செயல்படும் இருதயம், நுரையீரல், வயிறு போன்ற ஜீரண உறுப்புகள் இவையெல்லாம் ஒரு அமைதி நிலை அடைகிறது என்று வேலை செய்யாமல் இருக்க முடியாது. அது குறைந்த அளவிலே உனக்கு அமைதியை தருகிறது. மன அமைதி என்றால் மன அமைதி, அதற்கு அடுத்தபடியாக உடல் அமைதி என்று சொல்லப்பட்ட உடல் உறுப்புகளின் அமைதி ஒவ்வொன்றாக நீ அதை அமைதிப்படுத்துகிறாய். கடைசியாக மனதை நீ அமைதியாக இருக்கிறாய், மனமே நீ அமைதியாக இருந்து இருக்கிறது எனக்கு நன்றி என்று அதற்கு நன்றி சொல்வது போல் கூட அதை அமைதிப்படுத்துகிறாய். அதற்கு அடுத்தபடியாக புத்தி என்று சொல்லப்பட்டது. இவைகள் எல்லாம் அமைதிப்படுத்தப்பட்டு இந்திரியங்கள் உடம்புகள் எல்லாம் அமைதி அப்படி என்று சொல்லும் போதே நீ உடல் உறுப்புகள் எல்லாம் தளர்ந்த நிலையில் ஒரு அற்புதமான நிலையை அடைந்திருக்க வேண்டும் என்பது உறுதி என்பதால் முதலில் செய்யப்பட்டது உடல் தளர்வு, மன அமைதி, உடல் அமைதி. உடல் அமைதி என்றால் செயல்பாட்டு தன்மை இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருக்கு. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நீ சொல்லி அமைதிப்படுத்துகிறாய். ஆக நீ மனதிலே அது அமைதி அடைந்து விட்டது. அதற்காக நான் சொல்வதற்கு தக்கபடி அமைதியை தந்து விட்டாய், உனக்கு நன்றி என்று சொல்லிக் கொண்டே வர வேண்டும். கண்களே நீங்கள் அமைதியாக இருங்கள், பார்வையை சிறிது நேரம் கண்களை மூடி நிலையிலே அமைதி தருகிறீர்கள் என்றால் கொஞ்ச நேரம் கழித்து ஆகா அற்புதமாக அமைதியை தந்து விட்டாய், கண்களே உனக்கு நன்றி என்று ஒன்றொன்றையும் நீ செயல்பட நிறுத்த சொல்லுகிறாய், அமைதிப்படுத்துகிறாய். அமைதி நிலை அடைந்து விட்டது என்பதை உணர்ந்து அதற்கு நன்றி சொல்வது போன்ற பாவனை நீ செய்கிறாய் என்றால் அதுதான் அற்புதமாக செய்தி. உடல் முழுவதும் நன்றாக தளர்வு செய்து விட்டாய், மனதையும் தளர்வு செய்து விட்டீர்கள் என்றால் இதற்கு அடுத்ததாக அது ஸ்டெப் 1 என்று சொல்லப்பட்ட படி 1. இரண்டாவது படி என்று சொல்லப்படுவது மிக முக்கியமான பக்தி யோகத்தில் சொல்லப்பட்ட ஜபம். ஜபம் என்றால் என்ன? ரிப்பீட்டேஷன். தெய்வ நாமத்தை, தெய்வத்துடைய அந்த பெயரை நாம் திருப்பி உச்சரித்துக் கொண்டு அதை உச்சரிக்கும் போது என்ன செய்வீர்கள்? அந்த மனதளவில் முழுமையாக கண்கள் மூடிய நிலையிலே அந்த தெய்வத்தை நினைத்து நீ முழுமையாக தியானம் செய்வது போல ஜபம் ராமா ராமா என்பதோ அல்லது சீதாராமா என்பதோ அல்லது எதை பற்றி நீங்கள் அனுமன் சக்தி ஆக எதை பற்றி நீ ஜபம் செய்ய வேண்டும் என்று உன் இஷ்ட தெய்வத்தை நிறுத்தி விரும்புகிறாயோ அதை ஜபமாக செய்து கண்களை மூடிய நிலையிலே
நீ அந்த தெய்வ சக்தியை நீ அந்த தெய்வத்தின் நாமத்தை உச்சரிக்கும் போதே அந்த தெய்வ சக்தி உன்னை நோக்கி வருவதற்கு தயார் நிலையில் இருப்பது போன்ற காட்சியை பார்த்து தெய்வமே தெய்வமே உன்னை நம்பி சரணடைகிறேன் என்று சொல்லி அதை சரணடைவதாக நீ பாவனை செய்கிறாய். அந்த தெய்வத்தை சரணடையும் போது உன் சக்தியோடு தெய்வ சக்தியும் சேர்ந்து முழு சக்தியை நீ பெற்ற மனிதனாக மாறியது போன்ற உணர்வை நீ பெறுகிறாய் என்றால் இந்த ஜெபம் என்பது எப்படி முக்கியம் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்யுங்கள். இதற்கு 2 ஜெபம் செய்து முடிந்து விட்டோம் என்று அதற்கு அடுத்தபடியாக பார்க்க இருப்பது, நாம் தியான நிலையிலே அந்த 2 படிகளை பார்த்தோம். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் அமைதிப்படுத்துதல் என்றால் நாம் உடலை அமைதிப்படுத்தினோம், உடல் உறுப்புகளை அமைதிப்படுத்தினோம், அத்தனை இந்திரியங்களையும் அமைதிப்படுத்தினோம். அதற்கு அடுத்தபடியாக மனதையும் அமைதிப்படுத்தி மனதை வைத்தே மனதை அமைதிப்படுத்தினோம் என்றால் அது ஒரு ஆச்சரியம். இப்படி தியான நிலைக்கு அந்த முதலில் பார்த்த சூழ்நிலைக்கு அடுத்தபடியாக தியானத்திற்கு முதலடியாக உடல் அமைதிப்படுத்தினோம், மனதை அமைதிப்படுத்தினோம். அதுக்கு அடுத்தபடியாக ஜெபம் செய்து இறைவன் நாமத்தை உன் இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை சொல்லி அந்த இறை சக்தியை பெறுவதாக நீ பாவனை செய்து சக்தியை பெற ஆரம்பிக்கிறாய், பெற்றுக்கொண்டே இருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக சொல்வது நற்பண்புகள் தியானம் என்று சொல்லுகிறோம். வேல்யூ மெடிடேஷன் என்று சொல்வதை நீ செய்ய வேண்டும் என்றால் அது முக்கியத்துவத்தை நீ ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம். அந்த வேல்யூ மெடிடேஷன் என்றால் நற்பண்புகள், நற்குணங்கள். ஏனென்றால் அந்த பண்புகளை வைத்துத்தான் உன் அடிப்படை குணங்களை வைத்து உன் உணர்வுகளை வைத்து செயல்பாடு எதிர்வினை அத்துணை வருவதால் நல்ல மனிதனாக, கோபமற்ற மனிதனாக, நல்ல உண்மை பேசுவனாக, சாந்த சுரூபியாக இப்படி இருக்க வேண்டும் என்று நாம் அந்த குணங்களை அந்த பண்புகளை வேண்டி பிரார்த்தனை செய்தல் என்பது மிக மிக முக்கியம். ஆனால் என்ன சார் இதெல்லாம் நமக்கு தரப்பட்டதுன்னா, தரப்பட்டது ஒன்றாக இருந்தாலும் ஏதோ மாற்றங்கள் இருந்தால் கூட அந்த மாற்றங்கள் எல்லாம் எடுத்தெறிந்து விட்டு நான் முழு அமைதியோடு இருக்க வேண்டும் என்றால் கோபம் என்று நீ கோபமே போய்விடு என்று சொல்லாதே, சாந்தமே எனக்கு தந்து விடு, சாந்த குணமே நான் உன்னை விரும்பி தியானம் செய்கிறேன், மனதளவில் முழுமையாக அந்த சாந்தம் என்பதை உணர்கிறேன், ஆக நான் அந்த உணர சாந்த சுரூபியாக மாறிக்கொண்டே வருகிறது எனக்கு நன்றாக தெரிகிறது என்றுதான் சொல்ல வேண்டுமே. கோபமே நீ போய்விடு என்று சொல்ல வேண்டாம். ஆக நீ எந்த குணத்தை வேண்டாம் என்கிறாயோ அதற்கு எதிர்ப்புறை உள்ளதை நீ செய்து உற்சாகம் என்று சொல் அமைதி. இப்படி நமக்கு எதை வேண்டுமோ அந்த பண்புகள் வேண்டுமோ அந்த பண்புகளை நினைத்து நீ தியானம் செய்கிறாய். ஆக இந்த பண்புகளை வைத்துத்தான் உன் உணர்வை ஆட்டிடியூட் என்று சொல்லப்பட்டதை வைத்துதான் அத்தனையும் நீ செயல்பட போக கண்டிப்பாக இந்த நற்பண்புகள் தியானம் என்பது மிக முக்கியமாக பார்க்கிறோம். ஆக இப்படி பார்த்து நம் 3 படிகளாக தியானத்தை பார்த்தோம். ஆக இந்த 3ஐயும் பார்த்து நாம் சொல்லும்போது மனதிலே முழுமையாக திருப்பி அதை ரிப்பீட்டேஷன் என்று சொல்வது போல செய்யும்போது அந்த நிதித்தியாசனம் என்று சொல்வதை நமக்கு முழுமையாக அந்த நிலையை நாம் அடைய ஆரம்பிக்கிறோம். ஆக இப்படி பார்த்து நாம் அதை உணர்ந்து அதை மனதிலே பதிவாக வைத்து நீ செய்யும்போது இனிமேல் அடுத்தபடியாக நாம் ஒரு சூழ்நிலையை உண்டாக்கினோம், மிதமாக இருந்து சமத்துவத்தை செய்தோம், அதற்கடுத்து 3 படியை செய்து 3 வித நிலையை அமைதியை பெற்று மன உடல் அமைதியை முழுமையாக பெற்ற நிலையிலே நீ இப்பொழுது அந்த தியான நிலையை செயல்பட ஆரம்பிக்கிறாய் என்றால் நீ மனதிலே ஒன்றொன்றாக சொல்லி திருப்பி அதே ரிப்பீட்டேஷன் போல என் கண்களை மூடிய நிலையிலே அமைதியாக இருக்கிறேன் என்று ஒன்றொன்றாக நீ அமைதிப்படுத்தி கொண்டு அதை செயல்படுத்தும் போது முழுமையாக அந்த தெய்வ சக்தியை நீ உணர்ந்தவனாக அந்த தெய்வத்தை நோக்கி சென்று தெய்வத்தோடு கலந்த மனிதனாக மாறி அதுக்கு 1/2 மணி நேரமோ 1/4 மணி நேரம் தியானம் செய்தால் கூட முழுமையாக அமைதி மனதானது அமைதி பெற்ற நிலையிலே எந்த வேலையும் எந்த செயல் செய்ய வேண்டும் என்றாலும் அதை துடிப்போடு சரியானபடி நீ எதை சாத்தியத்தை அடைய வேண்டும் என்பதை நீ மனதளவில் முழுமையாக அருமையாக செயல்பட்டு அதை அடைவதற்கு வேண்டிய சாதனை செய்யும் மனிதனாக மாற முடியும் என்பதால் அடுத்த கேசட்டிலே நாம் என்ன பதிவு செய்ய போகிறோம் என்றால் இந்த அடிப்படையை சொல்லிவிட்டு நான் அந்த ஒரு தியான நிலையை சொல்லுகிறேன். நீங்கள் கண்களை மூடிய நிலையிலே ஒன்றொன்றாக அதை கருத்தில் ஏற்பட்டு அந்த முழுமையாக அந்த பயிற்சியை பெற்று செயல்முறை பயிற்சியாக அடுத்த பாடம் இருக்க போகிறது. இப்பொழுது தியரிட்டிக்கல் என்று சொல்லப்பட்ட விளக்கங்களை பார்த்தோம். அந்த விளக்கத்தை பார்த்த உடனே அதை செய்து பலனை பெற வேண்டும் என்ற ஆர்வம் தூண்டப்பட்ட மனிதராக இதுதான் முக்கிய ஞாபகம் வைத்துக்கோங்க. அந்த நாம் சொல்லுவோமே அந்த 3 நீ எப்படி செய்ய ஞான சக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி என்று சொல்லுவோம். இப்பொழுது ஞானம் தூண்டப்பட்டு விட்டது. அதே போல உங்கள் இச்சை இந்த தியானத்தில் முழுமையாக ஈடுபட்டு அதில் பலனை பெற வேண்டும் என்ற இச்சையை தூண்டப்பட்டு விட்டால் அடுத்த வாரம் எப்படி வரும் ஐயாவுடைய பாடத்தை கேட்டு நான் அந்த இயற்கையிலே அந்த தியான நிலை அடைந்து அத்துணையும் பெற்ற மனிதனாக மாற வேண்டும் என்ற எண்ணெய் தூண்டப்பட்டு கிரியாசக்திக்காக தூண்டப்பட்ட மனிதனாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்பது நன்றாக தெரிகிறது. நன்றி, வணக்கம்.